Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS Academy. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா டிஎன்பிசில ரிலீஸ் ஆன அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அதில் இருக்கக்கூடிய அந்த 25 மென்டல் அபிலிட்டி கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய 25 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விடு. ஸோ டோட்டலா 100% இருக்குது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா 20% வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த 20% மைனஸ் பண்ணிடலாம். அடுத்தது 25% வந்து விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்படுது. கெஸ்ட்டுக்காக ஒரு 25% எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த 25% மைனஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலா அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 22 முட்டைகள் இருக்குதான். சரிங்களா? ஸோ 22. அப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்க்க போனோம்னா 100 மைனஸ் 20, அதுக்கப்புறம் மைனஸ் 25 போட்டோம்னா நமக்கு 55% கிடைக்கும். ஸோ 55%ங்கிறது 22 முட்டைகளுக்கு ஈக்குவல் 22 எக்ஸுக்கு. ஓகேங்களா? அடுத்தது கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை. ஸோ மொத்த முட்டைகள்லாம் எவ்வளோனா 100%. இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா 100%ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. சரிங்களா? நமக்கு 55% ஈக்குவல் டு 22 அப்படின்னா 100% என்ன? சரிங்களா? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூவை எப்பயுமே அதனுடைய பர்சன்டேஜ்ல தான் டிவைட் பண்ணணும். அப்பதான் நமக்கு 1% கிடைக்கும். ஸோ 1% கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் அந்த நம்மளால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 22 டிவைடட் பை 55 யூஸ் பண்ணா எனக்கு 1% கிடைச்சிடும். நமக்கு வந்து மொத்தமா எத்தனை முட்டை இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. அப்படின்னா 100% தேவைன்னு அர்த்தம். ஸோ 100ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். சரிங்களா? இப்போ 22யும் 55யும் நம்ம 11ஆல கேன்சல் பண்ணலாம். ஸோ 55யும் 100ஐயும் கேன்சல் பண்ணா 20 வரும். அடுத்து 2 into 20 வந்து 40. ஓகேங்களா? ஸோ அப்போ 40 எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூடையில இருந்திருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 177. இதுல பாருங்க சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் தான். இது டைரக்டான ஈஸியான கொஸ்டின் தான். இப்ப பாருங்க ஸ்கொயர் ரூட்னு இருக்குது. அப்போ 225க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 15 வரும். டிவைடட் பை 729க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 27 மைனஸ் 25ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 5, 144க்கு 12 ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 16 டிவைடட் பை 81 இருக்கா? 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4 டிவைடட் பை 9. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் வர வேல்யூஸ். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா 15 and 27 வந்து பாத்தீங்கன்னா 3ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 5 டைம்ஸ் வரும், இங்க 9 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ 5 by 9 மைனஸ் 5 by 12. அடுத்தது ஹோல் டிவைடட் பைன்னு இருக்கா? டிவிஷனை நம்ம மல்டிபிளிகேஷனா மாத்திரம் அப்படின்னா, அதாவது ஃபிராக்ஷன்ல இருக்கிற வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதணும். சரிங்களா? இப்போ டிவைடட் பை 4 by 9 இருக்கா? இப்போ இந்த டிவிஷனை நான் மல்டிபிளிகேஷனா மாத்திரம் அப்படின்னா இந்த 4 by 9 9 by 4 மாத்திடும். ஸோ 9 by 4. சரிங்களா? இப்போ இங்க வந்து 5 by 9 மைனஸ் 5 by 12 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதோட எல்சிஎம் என்ன வரும்னா 108 வரும். அதெல்லாம் நீங்க போட்டு பாருங்க. ஸோ 108 அப்படின்னா இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா 12. சரிங்களா? அப்போ 60 மைனஸ் இங்க வந்து 9ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 9 into 5 45 into 9 by 4. இல்லைன்னா நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? 12 into 5 9 into 5 டிவைடட் பை 9 into 12 சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அடுத்தது 60 மைனஸ் 45ஓட வேல்யூ 15 டிவைடட் பை 108 இன்டூ 9 by 4. சரிங்களா? இப்போ இந்த 9ஐயும் 108ஐயும் கேன்சல் பண்ணா நமக்கு 12 டைம்ஸ் வரும். அடுத்து இந்த 15ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோம்னா இங்க 5 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ். அப்போ ஃபைனலா மேல நியூமரேட்டர்ல 5, கீழே டினாமினேட்டர்ல 12. 4 into 3 வந்து 12. ஸோ 5 by 12 தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 178. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். சரிங்களா? 900 பாய்ஸ் அண்ட் 600 கேர்ள்ஸ் appeared in an examination. அடுத்தது of which 70% of the boys and 85% of the girls passed out in the examination. Find the total percentage of the student who did not pass. சரிங்களா? ஸோ கேர்ள்ஸ்ல எவ்வளவு பேர், பாய்ஸ்ல எவ்வளவு பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து கேர்ள்ஸ்ல தனியா பாய்ஸ்ல தனியா எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா எவ்வளவு பேர் இதுல ஃபெயில் ஆயிருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு பேர் பாஸ் பண்ணல, தேர்ச்சி பெறவில்லை, அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
பாய்ஸ் எடுத்து எழுதலாம். ஸோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900, கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600. சரிங்களா? ஸோ டோட்டலாக 1500 பேர். சரிங்களா? இது டோட்டல். அடுத்தது இங்கே பாஸ் பண்ணவங்கன்னு எழுதிடலாம். ஸோ பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70%. இந்த பாய்ஸில் 70%. அப்போ 900ல 70% எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ 900ல 10% நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 90ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சா நமக்கு 10% கிடைச்சிடும். 70% தேவைன்னா அந்த 10% 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 90 × 7 630. சரிங்களா? அப்போ பாய்ஸ்ல பாஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர்னா 630. அடுத்தது கேர்ள்ஸ்ல பாஸ் பண்ணவங்க. சரிங்களா? கேர்ள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 85% பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 600ல 85% எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ 600ல நமக்கு 10% எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா 16 கிடைச்சிடும். அப்போ 80% தேவைன்னா ஃபர்ஸ்ட் 8ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 480. நமக்கு ஆக்சுவலா 85% தேவை. சரிங்களா? நம்ம 80% 480 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இன்னும் 5% தேவையா? நமக்கு 10%னா 60. அப்போ 5%னா அந்த 60ல பாதி. சரிங்களா? அப்போ 480 + 30 ஆட் பண்ணா 510. அப்போ டோட்டலா பாஸ் பண்ணவங்க எவ்வளோனா 510 கேர்ள்ஸ்ல. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 4 11. அப்போ 1140 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேரு? சரிங்களா? ஸோ டோட்டலா 1500 பேர். அதுல 1140 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 360 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டாஸ். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த டோட்டல்ல, சரிங்களா, டோட்டலா ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் என்ன? ஓகேங்களா? அப்போ டோட்டலா இருக்கிறது 1500 பேர். அதுல ஃபெயில் ஆனவங்க 360 பேர். அப்போ 1500ல 360 எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூவில் இன்னொரு வேல்யூ எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எந்த வேல்யூல இருந்து நீங்க பேஸா வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? 1500 தான் பேஸ். அதுல தான் நீங்க 360 எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? அப்போ 1500 டினாமினேட்டர்லயும் எதனுடைய பர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? இந்த 1500ல 360 அதை நியூமரேட்டர்லயும் எழுதி பர்சன்டேஜ்னாலே 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். இப்போ 360 / 15 பண்ணோம்னா நமக்கு 24ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க ஆன்சர் 24%. சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ப்ரொசீஜர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 179. 179ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 396 504 636. சரிங்களா? ஸோ HCFனா நம்ம டானா வகுத்தல் யூஸ் பண்ணிப்போம். ஸோ 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 193 சாரி 8. அடுத்தது 504 அப்படின்னா 252. அடுத்தது 636 அப்படின்னா 300 318. சரிங்களா? அகைன் வந்து 2ஆல டிவைட் பண்ணலாமா? இப்போ 198 இருக்குது. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 99. இங்க 126, இங்க 159. அடுத்து இந்த 3 நம்பரையும் 3ஆல டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு 33 43 53. சரிங்க 42. சரிங்களா? இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 33 42 53 காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லை. எப்பயுமே HCFனா அந்த நம்பர் வந்து காமனா டிவைட் பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணணும். ஆனா இந்த இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பரை காமனா டிவைட் பண்ணக்கூடிய எந்த வேல்யூவும் கிடையாது. ஸோ HCF ஓட வேல்யூ வேணும்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 2 × 2 4 4 × 3 12 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. இதுதான் இந்த 179க்கான ஆன்சர். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 180. சரிங்களா? 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு அதனுடைய HCF கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸ் இருக்கு பாருங்க. x³ இருக்கு, அங்கேயும் x³ இருக்கு. இதுல எதனுடைய வேல்யூ பெருசா இருக்குன்னு பாருங்க. இங்க 1x³ இருக்கு, இங்க 2x³ இருக்கு. சரிங்களா? அப்போ 2x³ இந்த வேல்யூவை வச்சு இந்த வேல்யூவால டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 2x³ minus 5x² plus 5x minus 3. அடுத்தது x³ plus x² minus x plus 2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்க 2x³ இருக்குல்ல, இங்க x³ இருக்கு. இந்த நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை கேன்சல் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 2x³ வந்துருமா? அப்போ இதை ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 × இந்த வேல்யூ எல்லாம் போடுங்க. 2x³ minus
2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 2x கியூப் கேன்சல் ஆகணும் என்ன பண்ணணும், இந்த வேல்யூல இருந்து இதை மைனஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ மைனஸ் பண்ணும்போது பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகும் மாறிடும் சரிங்களா. இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சா, இங்க மைனஸ் 5x ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஆட் பண்ணா சாரி இங்க பிளஸ் இருக்கு, அப்ப இங்க மைனஸ் வரும், மைனஸ் 7x ஸ்கொயர் ஓகேங்களா. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பிளஸ் 7x, அடுத்தது மைனஸ் 7 சரிங்களா. சோ அப்ப நமக்கு டிவைட் பண்ணும்போது மைனஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 7 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காமனா 7 வெளியில எடுத்துடலாம், மைனஸ் 7 வெளியில எடுத்துடலாம். மைனஸ் 7 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 கிடைக்கும் சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை வச்சு இந்த வேல்யூவால டிவைட் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இப்போ அதை பண்ணலாமா, எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 இதால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதை டிவைட் பண்ணலாம் சரிங்களா. இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை எக்ஸால டிவைட் பண்ணிடலாம் சரிங்களா. அப்போ எக்ஸால மல்டிப்ளை பண்ணிடணும் சரிங்களா. எக்ஸால இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இது கேன்சல் ஆகணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இது கேன்சல் ஆயிடும். அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணா மைனஸ் 2x கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளஸ் ஒரு 2 கிடைக்கும் சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2ன்னு இருக்கா. இப்போ இது எல்லாத்தையும் பாருங்க, நம்ம இந்த வேல்யூவை பிளஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ அகைன் என்ன பண்ணலாம், இதை மைனஸ் பண்ணலாம். இங்க ஒரு மைனஸ், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்ப இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். இப்போ 0 கிடைச்சிருச்சா. இங்க வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போடும்போது ஏன் நான் இதை கண்டினியூ பண்ணல அப்படின்னா நீங்க வேற எந்த வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் உங்களால 0 பண்ண முடியாது சரிங்களா. அதனால அதை எடுத்துட்டு வந்து திரும்ப நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 0 கிடைக்கும் சரிங்களா. அப்ப 0 கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க சைட்ல என்ன வேல்யூ போட்டீங்களோ அதுதான் வந்து இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கான HCF வேல்யூ. ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க ஓகேங்களா. ஸோ இப்படிதான் சால்வ் பண்ணணும் இந்த பாலினாமியல்ஸ் கொஸ்டின்லாம். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ அதனால இதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 181. Find the least number which when divided by 35, 56 and 91 சரிங்களா. ஸோ இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை 35, 56, 91 இந்த மூணு நம்பரால மாத்தி நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு எல்லா கேஸ்லயுமே ஈச் ரிமைண்டர் கிடைக்குது ஓகேங்களா. சாரி, எல்லா கேஸ்லயுமே சேம் ரிமைண்டர் கிடைக்குது 7 சொல்லிட்டு. அப்போ அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 35, 56, 91 சரிங்களா. ஸோ இந்த மூணு நம்பர் எதால டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7ஆல டிவைட் ஆகும். ஸோ 7ஆல டிவைட் பண்ணா 5, 8, 1, 3 சரிங்களா. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காமனா டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே, அதாவது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் பிரைம் நம்பரா இருக்கு சரிங்களா. அப்படி இல்ல எல்சிஎம்னா லாஸ்ட்ல 1 வர வரைக்கும் போடணும். நீங்க அதை போட்டு பார்த்தாலும் போட்டு பாருங்க சரிங்களா. ஸோ போட்டு பார்த்தாலும் இந்த 7, 5, 8, 13 இந்த மூணு நம்பர் மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் கடைசியில் வந்து நிற்கும் சரிங்களா. அதனால நான் இங்க டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஆனா எல்சிஎம்னா லாஸ்ட்ல 1 வர வரைக்கும் போடணும். HCFனா காமனா டிவைட் பண்ற நம்பரோட ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேங்களா. இப்போ இந்த மூணு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 × 5 × 8 × 13 சரிங்களா. 3640ன்னு கிடைக்கும். ஸோ டைம் செக் பண்ணிடலாம். கரெக்டா இருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா என்ன ரிமைண்டர் தரும்னு சொல்லியிருக்காங்க, 7ன்ற நம்பரை ரிமைண்டரா தரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 கொண்டு வந்து இந்த 3640 கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டா 3647 கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி சரிங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 182. இந்த மாதிரி நம்பர் அண்ட் ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பருக்கு தனியா கண்டுபிடிக்கணும். 21க்கும் 35க்கும் எல்சிஎம் தனியா எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 21, 35 சரிங்களா. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 7ஆல டிவைட் பண்ணிடலாம்.
இங்க 3 டைம்ஸ் இங்க 5 டைம்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து ரெண்டுமே பிரைம் நம்பர். நம்ம லாஸ்ட்ல 1 வரைக்கும் போட்டாலும் போடுங்க, இல்ல இதோட ஸ்டாப் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணிடுங்க. புரிஞ்சவங்க இதோட ஸ்டாப் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. சப்போஸ் எனக்கு அது எப்படின்னு புரியல அப்படின்னா லாஸ்ட்ல 1 வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணிட்டே வாங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா 7 into 3 into 5 ஓகேங்களா, 105 வரும் சரிங்களா. ஸோ நம்பர்ல எல்சிஎம் வேல்யூ வந்து நியூமரிக்கல் வேல்யூக்கு 105 கிடைக்குது. அடுத்து ஆல்பபெட்டிக்கல் வேல்யூ எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர்ஸும் எடுத்து எழுதணும். ஸோ 105 என்னென்ன டைப் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு சரிங்களா, அந்த எக்ஸ் எடுத்து எழுதுங்க. அடுத்து ஒய் இருக்கு எடுத்து எழுதுங்க. அடுத்ததுலயும் எக்ஸும் இருக்கு ஒய் இருக்கு, ஆல்ரெடி எழுதியாச்சு சரிங்களா. ஸோ அதனால 2 டைம்ல எழுத தேவையில்ல. இது ரெண்டுலையும் இப்போ சப்போஸ் இங்க எக்ஸ் ஒய் இந்த 3வது இதுல இசட்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இசட் எழுதிருக்கும், அங்க இசட் இல்லையா, ஸோ அதனால அதை நம்ம விட்டுறலாம். ஸோ அதனால எக்ஸ் ஒய் மட்டும் தான். அடுத்தது எக்ஸோட மேக்ஸிமம் பவர் என்னன்னு பார்க்கணும். எல்சிஎம்னா இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர்ஸும் எடுத்து எழுதணும். அதுவே ஹச்சிசிஎஃப்னா காமனா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும் தான் எடுத்து எழுதணும் சரிங்களா. இப்போ இங்க எல்லா டைப் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. எல்சிஎம்னா ஒவ்வொரு லெட்டருக்குமான மேக்ஸிமம் பவர் என்னன்னு பார்க்கணும் சரிங்களா. ஹச்சிசிஎஃப்னா மினிமம் பவர் என்னன்னு பார்க்கணும். இங்க வந்து எக்ஸ் இருக்கு, எக்ஸோட மேக்ஸிமம் பவர் வந்து 2, ஒய்யோட மேக்ஸிமம் பவர் 2 சரிங்களா. அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 183. ஒரு போட்டி நடக்குதான் வினாடி வினான்னு சொல்லிட்டு, அதுல எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க 10:11 அப்படின்ற ரேஷியோவில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க சரிங்களா, கரெக்டான ஆன்சர். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா அவங்க டோட்டலா 2 பேரும் சேர்ந்து 84 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒய் பெற்ற புள்ளிகளில் எத்தனை சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 10:11 சரிங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10a சரிங்களா. நமக்கு தெரியாத வேல்யூவை எக்ஸ்னு வைப்போம், இங்க எக்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ 10a y ஈக்குவல் டு 11a, ஏன்னா ரேஷியோனாலே காமனாக ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 84. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணா நமக்கு 84 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 10a, ஒய்யோட வேல்யூ 11a ஈக்குவல் டு 84 சரிங்களா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 21a ஈக்குவல் டு 84ன்னு கிடைக்கும். நமக்கு a மட்டும் தேவைன்னா 21 ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போகணும். ஸோ a ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ நமக்கு யாரோட பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஒய்யோட பாயிண்ட்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட பாயிண்ட்ஸ் என்னன்னா 11a. அப்போ y ஈக்குவல் டு 11 into 4 ஈக்குவல் டு 44 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ y வாங்கினது 44 பாயிண்ட்ஸ், அப்போ x வாங்கினது 80 பாயிண்ட்ஸ், சாரி 40 பாயிண்ட்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 184. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டைம் அண்ட் ஒர்க் மாடல் தான் சரிங்களா. எம்டிஹெச் மெத்தட்ல போடுவோம்ல அதே சேம் மெத்தட் தான். MDH divided by W, M1 D1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 divided by W2 சரிங்களா. இங்க பாருங்க ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் ஓகேங்களா. ஸோ நான் ஒரு சூடேற்றின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மிஷின்ஸ்னாலே நம்ம M1ல தான் சப்ஸ்டிட் பண்ணணும். நான் என்னென்னலாம் M1ல சப்ஸ்டிட் பண்ணணும்னு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னா மென்னு உமனு மிஷின்ஸ் அனிமல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா நீங்க எம்லேயே சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ ஒண்ணுங்கிறதுனால அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது D1 டேஸ்லாம் கிடையாது, ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க 40 நிமிஷம்னு சொல்லிட்டு. அப்போ 40 நிமிஷம் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது ஓகேங்களா. 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இதுதான் ஒர்க் சரிங்களா. ஸோ டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 2 மணி நேரத்தில் சரிங்களா. 2 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே யூனிட் சேமா இருந்தா தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும் சரிங்களா. அங்க 2 hours எப்பயுமே பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட்டை கன்வெர்ட் பண்றதா நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க 2 ஹவர்ஸ்னு இருக்கா, அப்போ 2 ஹவர்ஸை நீங்க மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க, 120 மினிட்ஸ்னு வரும். டிவைடட் பை பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை, அந்த ஒர்க் 2 தான் கேட்கறாங்க சரிங்களா. ஸோ ஒர்க் 2, இப்போ ஒர்க் 2 தேவை அப்படின்னா இது எந்த சைடும் 45 3 ஈக்குவலுக்கு அந்த சைடும் கொண்டு போயிடலாம். ஸோ 120 into 3 டிவைடட் பை 40 சரிங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணா இங்க 3 வரும். அப்போ 3 into 3 9. அப்போ 9 யூனிட்ஸ் வந்து அது யூஸ் பண்ணுது ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 185. இதுவும் அதே டைம் அண்ட் ஒர்க் மாடல் தான் சரிங்களா. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 81 மாணவர்கள். அப்போ M1ஓட வேல்யூ என்னன்னா 81. அடுத்தது 448 மீட்டர் நீளம் உள்ள சுவரில் ஓவியத்தை 56 நாட்களில் வர்ணமிடுவர் சரிங்களா. அப்போ எவ்வளவு மீட்டர் சுவர்னு சொல்லியிருக்காங்க, அது 448, அது வந்து ஒர்க் 1 ஓகேங்களா. D1 டே 1, அதாவது இங்க D1 இருக்குல்ல, இதோட வேல்யூ என்னன்னா 56 ஈக்குவல் டு 160 மீட்டர் நீளம் உள்ள, அப்போ இது வந்து ஒர்க் 2, ஸோ 160. அப்போ W2 ஓட வேல்யூ 160.
அடுத்தது அது போன்ற சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? அப்போ M2 ஓட வேல்யூ தான் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ D1 ஓட வேல்யூ 27. அப்போ M2 தேவைன்னா இந்த 27 டிவைடட் பை 160 எல்லாம் ஈக்குவலுக்கு இந்த செட் கொண்டு வந்துடலாம். ஸோ M2 ஈக்குவல் டு 81 into 56 into 160 divided by 448 into 27. சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 60ன்ற இந்த ஆன்சர் டைரக்டா கிடைக்கும். அதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஈக்குவல் டு 60. சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 186. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாடல். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஏன்னா தனி வட்டி விதத்துன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 சரிங்களா? அப்ப பிரின்சிபல் எவ்வளவுனா 52,000. சரிங்களா? அடுத்தது n 4 ஆண்டு கழித்து. சரிங்களா? ஸோ n ஈக்குவல் டு 4 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார். மொத்த தொகைனா அமௌண்ட். சரிங்களா? ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்ததான் வந்து அமௌண்ட். மொத்த தொகைங்கிறது 79,040. சரிங்களா? இப்ப என்ன கேட்கறாங்கன்னா எனில் வட்டி வீதம் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு a ஈக்குவல் டு பி பிளஸ் ஐன்னு இருக்குல்ல, அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம போட போறோம். இதுல ஐயோட வேல்யூ என்னன்னா i ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சரிங்களா? ஸோ ஐன்ற இடத்துல இந்த பிஎன்ஆர் பை 100 வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம இதை ஈக்குவல் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? போடலாமா? ஸோ பி பிளஸ் பிஎன்ஆர் பை 100 ஓகேங்களா ஈக்குவல் டு 79,040. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த பிரின்சிபல் வேல்யூவை காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் n இன்ட்டு ஆர்னு இருக்கும். இப்போ என்னோட வேல்யூ 4, ஆர் வேல்யூ தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 79,040. சரிங்களா? இப்போ அடுத்தது பிரின்சிபலோட வேல்யூ வேணும்னா 52,000. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் வேல்யூ காமனா எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100 பிளஸ் 4r டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 79,040 டிவைடட் பை 52,000. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னா 100 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 100 பிளஸ் 4r ஈக்குவல் டு 79,040 divided by 52,000 into 100. சரிங்களா? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 7904 divided by 52 பண்ணணும்னா நமக்கு 152 கிடைக்குது. சரிங்களா? அப்போ 100 plus 4r equal to 152. அப்போ 4r equal to 100 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனா மைனஸா மாறும். அப்போ 52ன்னு இருக்கும். அப்போ r equal to 52 by 4 equal to 13. அப்போ r ஓட வேல்யூ என்னன்னா 13%. சரிங்களா? இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அடுத்த क्वेश्चन. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். சரிங்களா? 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P of R by 100 whole power n. இதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 1 இயர்க்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நோ டிஃபரன்ஸ், 0 தான் ஆன்சர். ஓகேங்களா? 3 இயர்ஸ்க்குனா நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு போட்டாங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஆனா ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால 3 இயர்ஸ்க்குன்னு சொல்லும்போது தனித்தனியா கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இதை ஷார்ட்கட்லயும் போடலாம். எப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 15,000 அடுத்து பர்சன்டேஜ் என்னன்னா 6%. ஓகேங்களா? நம்ம இந்த ஃபார்முலா அப்படிலாம் வச்சு போடணுன்ற அவசியம் இல்லை. ஃபார்முலா வச்சு போட்டாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான், கான்செப்ட் சேம் தான். நீங்க ஷார்ட்கட்லயும் போட்டுக்கலாம். இப்போ 15,000க்கு 6% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 15,000க்கு 1% ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சீங்கன்னா 1%, லாஸ்ட் 1 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கு 10% கிடைக்கும். அப்போ 1% ஈக்குவல் டு 150. சரிங்களா? அப்ப 6%னா 150 into 6 பண்ணோம்னா 900 கிடைக்கும். சரிங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் 15,000க்கு ஒரு 6% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்னன்னா 900. திரும்ப இந்த 900க்கு என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு 6% கண்டுபிடிங்க. இந்த 900ஓட 6% என்ன அப்படின்னா நமக்கு 1%னா என்னன்னு தெரியும். 1%னா 9 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 6%னா 9 into 6 54. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. சரிங்களா? அப்போ கொடுத்திருக்கிற வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் என்ன பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்களோ அதை ஒரு டைம் கண்டுபிடிங்க. அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூக்கு திரும்ப அதே பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்படி இல்லை ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா. இது வந்து 2 இயர்ஸ் கேட்டால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. 3 இயர்ஸ்க்குலாம் இந்த ஃபார்முலாவோ இல்லை 4 இயர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வராது. 2 இயர்ஸ்னு கேட்டால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? பிரின்சிபல் வேல்யூ 15,000, R வேல்யூ 6 divided by 100 whole square. ஓகேங்களா? 15,000 into 6 by 100 into 6 by 100. ஓகேவா? இப்போ 30க்கு இங்க இருக்கிற 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 15 கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். இந்த 2வையும் 6ஐயும் கேன்சல் பண்ணா இங்க 3. ஸோ ரிமைனிங் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? ஒரு 3 இருக்குது, ஒரு 6 இருக்கு, இன்னொரு 3 இருக்கு. சரிங்களா? ஸோ 3 into 6 18, 18 into 3 54. ஸோ இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்குதோ நீங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 188. ஸோ ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் 22,050 தருகிறது எனில் அசல் யாது? சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 plus r by 100 whole power n. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கொடுத்துருக்கிற வேல்யூல என்ன கொடுத்துருக்காங்க? n ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க, r ஈக்குவல் டு 5% கொடுத்துருக்காங்க, அடுத்து அமௌண்ட் ஈக்குவல் டு 22,050 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூல இதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ல இருந்து போகிறதுங்கிறது கொஞ்சம் சுத்தி வர மாதிரி இருக்கும். ஏன்னா 4 ஆப்ஷன்ல நீங்க போட்டு போகணும். இங்க பாருங்க டி ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபைனலா வரும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போறது எப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து எது அந்த டைம்ல எக்ஸாம் ஹால்ல நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். அமௌண்ட்டோட வேல்யூ எவ்வளோனா 22,050 ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது 1 plus r வேல்யூ என்னன்னா 5 divided by 100 whole power 2. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? 22,050 ஈக்குவல் டு பிரின்சிபல் ஆஃப் இந்த 5ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 20ன்னு கிடைக்கும். இந்த 20 உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 21/20ன்னு இருக்கும். அடுத்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கா? ஸோ நல்லா 2 டைம் எழுதுறேன் 21/20. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த 21 20ஐ ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 22,050 இன்டூ 20/21 இன்டூ 20/21. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாறுது. இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வருதுன்னு பார்த்துடலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1050 கிடைக்குது. அடுத்து இந்த 1050 21ஆல கேன்சல் பண்ணா 15 கிடைக்குது. சரிங்களா? அப்ப கடைசியில 50 into 20 into 20 கிடைக்குது. இதோட வேல்யூ எவ்வளவுனா 20,000. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரொசீஜரா போறது. இப்ப ஷார்ட்கட்ல ஆப்ஷன்ல இருந்து எப்படி போறது அப்படின்னா, இப்போ நான் டைரக்டா ஆன்சர்ல இருந்து செக் பண்ணி சொல்லிடுறேன். 20,000 இருக்கா? ஸோ 20,000 என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இயர்ல 5% ஆட் ஆகுது. ஸோ 5%. இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு. அப்ப 20,000ல 5% எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 20,000க்கு 5% எவ்வளவு வரும்? 10%னா 2,000 வரும். சரிங்களா? அப்போ 5%னா அதுல பாதி 1000. அந்த 1000 ஆட் ஆச்சுன்னா 21,000 மாறும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அந்த 20,000ங்கிற அமௌண்ட் 21,000 மாறி இருக்கும். அடுத்து செகண்ட் இயர்லயும் அதே 5% தான். ஏன்னா n வந்து 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 21,000க்கு 5% எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? 10%னா இந்த லாஸ்ட் 0 மறைச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2,100 கிடைக்கும். அந்த 2,100ல பாதி எவ்வளவுனா 1050. அதுதான் வந்து 5%. இதை ஆட் பண்ணோம்னா 0,5022. ஸோ 22,050 கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்துருச்சுங்களா? அப்போ 20,000ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஏன்னா
5% அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா 2 வருஷத்துக்கு அப்ப 10%. ஓகேங்களா? இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா கன்ஃபார்ம் டைரக்டா சொல்லிடலாம் 2 வருஷத்துக்கு 10% தான் சொல்லிட்டு. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சரிங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு 10% கன்ஃபார்ம் வந்துடும். அந்த 10% கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டு 20,000க்கு 10% எவ்வளோனா நமக்கு 2,000. அப்போ 22,000மா? அப்போ இந்த 22,000க்கு பக்கத்துல இருக்கு 50. அந்த கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னல, 22,050 இருக்கு. ஓகேங்களா? அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணி இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை டைரக்டா எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுவே 19,000க்கு 10% போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1,900 தான் கிடைக்கும். அப்ப எவ்வளவு வரும்? 20,900 தான் வந்து டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா வந்து நிற்கும். சரிங்களா? அப்போ நமக்கு கிடைக்கிறது 22,000 கிடைக்கணும். ஆனா நமக்கு 19,000க்கு போட்டோம்னா 20,900 தான் வந்து நிக்குது. 10% எக்ஸாக்டா போட்டா கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா கூட 20,900 ஒரு 50 இல்ல ஒரு 100 22,000 கூட வச்சுக்கலாமே, 21,000. ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கெஸ் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனியா வந்து ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான டாபிக். இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட் கட்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் யோசிச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போட்டுடலாம். இப்போ கொஸ்டின் டிஸ்கஷன்ங்கிறதுனால சிம்பிளா நான் சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. ஆனா இங்க பாருங்க n = 3 years கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா நம்ம 2 yearsக்கு யூஸ் பண்ண அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? சோ தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இப்போ பிரின்சிபல் 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமுமே சேமா தான் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஃபார்முலா வச்சு போட்டாலும் போடுங்க. I = PNR/100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் போடுங்க. உங்களுக்கு எல்லா வருஷமும் இன்ட்ரெஸ்ட் சேமா தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 8,000 ரூபாய்க்கு 5% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 400 ரூபாய். சரிங்களா? அப்போ 1 இயருக்கு 400 ரூபாய் அப்படின்னா மொத்தமா 3 வருஷம் சொல்லியிருக்காங்களா, 3 இயர்ஸ்க்கு 1,200 ரூபாய். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? 3 வருஷத்துக்கு 1,200 ரூபாய் கிடைக்குது. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 8,000 8,000க்கு ஒரு 5% ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது பிளஸ் 5%. அப்போ 10% 800, 5% 400. அப்போ 8,400. சரிங்களா? அடுத்தது பிளஸ் ஒரு 5%. இது வந்து செகண்ட் இயருக்கு. ஏன்னா மொத்தம் 3 வருஷம் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ 2வது வருஷத்துக்கு ஒரு 5% தான். ஸோ 10% 840. அதுல பாதி 420. 0,288. ஸோ 8,820. அடுத்தது பிளஸ் தேர்ட் இயருக்கு ஒரு 5%. சரிங்களா? இப்போ 8,820ல 10% 882. அதுல பாதி 441. 9,261 கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த 9,261ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் மொத்த தொகை, அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சேர்ந்தது. நமக்கு எதோட டிஃபரன்ஸ் தேவைன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம், வட்டிக்கான வித்தியாசம் தான் தேவை. சரிங்களா? நமக்கு இதுல இருந்து வட்டியை கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் = 9,261. அப்ப இன்ட்ரெஸ்ட் = 9,261 மைனஸ் 8,000. அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ 1,261. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,200, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,261. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்போ எவ்வளோ? 61 ரூபாய். ஆப்ஷன் சி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 190. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் விட்டம் காண்க. சரிங்களா? அப்ப கோளத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோளத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா 4πr² = 154. அடுத்தது விட்டம் கேட்கறாங்க, அதாவது டயாமீட்டர். டயாமீட்டர் = 2r. இதுதான் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ 2r வேல்யூ தான் அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 4 into பையோட வேல்யூ 22/7 into r² = 154. நமக்கு r வேல்யூ தான் தேவை. அதை வச்சு தான் நம்ம d வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ r² இங்க வச்சுட்டு ரிமைனிங் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இதை கேன்சல் பண்ணா இங்க 7 டைம்ஸ் வரும். அப்போ 7 into 7 divided by 4ன்னு வரும். சரிங்களா? r² வேல்யூ 7 into 7 divided by 4. அப்போ r வேல்யூ r = 7/2. சரிங்களா? r வேல்யூ 7/2 அப்படின்னா டயாமீட்டர் d = 2r. அப்போ 2 into 7/2. 2 into 1 கேன்சல் ஆயிட்டு 7 மட்டும் தனியா கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் C-ல இருக்கு பாருங்க. அப்போ இதோட டயாமீட்டர் என்னன்னா 7 சென்டிமீட்டர். ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 7/2 சென்டிமீட்டர் ஆர் 3.5 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 191.
இதுல பாருங்க ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர். ஸோ உருளையோட மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். 2 பை r into h plus r தான் வந்து 880 சதுர சென்டிமீட்டர். அதனுடைய ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்கறாங்கன்னா உயரம் ஹச்சோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹச் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரிங்களா? அப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 into 22/7 into r value 10 into h plus 10 equal to 880. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், h plus 10 இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங்லாம் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனா தலைகெல்லாம் மாறிடும். அப்போ h plus 10 equal to 880 into 7 divided by 2 into 22 into 10. ஓகேங்களா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 ஆல 88 கேன்சல் பண்ணா 44, 22 44 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். அப்போ h plus 10 equal to ஒரு 2 ஒரு 7 மல்டிப்ளை பண்ணோம்னா 14 கிடைக்கும். நமக்கு h தேவை அப்படிங்கும்போது 10 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனா மைனஸா மாறிடும். அப்போ 10 equal to 4 சென்டிமீட்டர். sorry, h equal to 4 centimeter. Option D. அடுத்த question number 192. ஓகேங்களா? ஒன் 92ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா A and B together can do a piece of work in 16 days. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாள்ல முடிப்பாங்க. அப்போ அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் வந்து 1 day work. ஸோ 1 day work என்னன்னா 1/16. நம்ம எப்பவுமே சம்ஸ் கால்குலேஷனுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் அதாவது 1 day work தான் எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது ஏ மட்டும் தனியா பாத்தீங்கன்னா 48 நாள்ல முடிப்பாங்களாம். அப்ப A equal to 1/48. அடுத்து B தனியா முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஏவோட வேலையை கொண்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். So 1/48 equal to plus B equal to 1/16. இப்போ B தேவைன்னா 1/48 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். So B equal to 1/16 minus 1 divided by 48. இப்போ B equal to இதோட LCM வேல்யூ என்ன வரும்? 48 தான் வரும். அப்போ இங்க 3 வரும், இங்க 1 வரும். இப்போ B equal to 2/48 கேன்சல் பண்ணோம்னா 1/24. கடைசியில இந்த 1/24ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா B யோட 1 day work. சரிங்களா? ஒரு நாள் வேலையின் அளவுன்னு கேட்டாங்கன்னா 1/24 நீங்க ஆன்சரை சொல்லணும். அவங்க B தனியா முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 1/24க்கு ஃபைனலா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 24 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் C 24 days. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 193. ஸோ இதுல வந்து பாருங்க பர்சன்டேஜ் வச்சு சொல்லியிருக்காங்க. A வந்து ஒரு வேலையை 24 daysல முடிப்பாரு. அப்ப A equal to 1/24. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? B ஆனவர் ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர். ஓகேங்களா? அப்ப B equal to 50% கூடுதல்னா 100 கூட 50 ஆட் பண்ணிக்கோங்க. 150% கிடைக்கும். ஸோ ஒருவேளை 50% குறைவான திறனுடையவர்னா 100ல இருந்து 50 மைனஸ் பண்ணுங்க. சரிங்களா? எப்பயுமே நீங்க 100 தான் வந்து மிட் வேல்யூவா வச்சுக்கணும். கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படின்னா அந்த 100 கூட கொடுத்திருக்கிற பர்சன்டேஜ் ஆட் பண்ணுங்க. குறைவான திறனுடையவர்னா அந்த 100ல இருந்து அந்த கொடுத்திருக்கிற வேல்யூ மைனஸ் பண்ணிடுங்க. அப்ப எவ்வளவு வருங்கன்னா 150% ஆஃப் A. சரிங்களா? ஏவை விட 150% திறமையானவர். அதுதான் 150% ஆஃப் A. சரிங்களா? நம்ம கிட்ட ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ அப்போ B equal to 150 divided by 100. சரிங்களா? ஏன்னா பர்சன்டேஜ்னா என்ன? 1/100 தானே. ஆஃபோட மீனிங்னா மல்டிபிளிகேஷன். ஏவோட வேல்யூ என்ன? 1/24. சரிங்களா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணா B யோட வேலை எவ்வளவுன்னு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சிடும். B ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் தான் கேட்டிருக்கேன். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணா இங்க 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். இதையும் கேன்சல் பண்ணா இங்க 8. அப்ப B equal to 1/16. அப்ப B யோட 1 day work என்னன்னா 1/16. அவர் அப்ப அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னா 16 days ஆகும். ஆப்ஷன் B. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 194. இந்த கொஸ்டினை பாருங்க. இங்க P, Q, P minus Q and P plus Q. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வேல்யூலாம் இதுக்கு எடுத்துட முடியாது. கரெக்டான வேல்யூஸ் தான் எடுக்கணும். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 வந்து ஒரு பிரைம் நம்பரா. ஸோ இதை P equal to 7 எடுத்துக்கிறேன். Q equal to 11 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ P minus Qவும் வந்து 7 பிரைம் நம்பரா தான் இருக்கணும். P plus Qவும் பிரைம் நம்பரா தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ P minus Q equal to, ஸோ P minus Qங்கிறதுனால நம்ம இதை 11 வச்சுக்கலாம். நம்ம அசியூம் பண்றது தான். இதை வந்து 7 வச்சுக்கலாம். அப்போ P minus Q மீன்ஸ் எவ்வளவு வரும்? 4 வரும். P plus
q மீன்ஸ் வந்து 18 வரும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன தெரியுது, நீங்க ஒரு ரெண்டு பிரைம் நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு வந்து நான் பிரைம் நம்பர்ஸ் அதாவது காம்போசைட் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. பகு எண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காம்பினேஷன்ல எடுக்கணும்னா ஒரே ஒரு நம்பர் எடுத்தா மட்டும்தான் அந்த காம்பினேஷன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா p ஈக்குவல் டு நீங்க 5ன்னு எடுத்துக்கோங்க, q ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கோங்க. வேற ஏதாவது காம்பினேஷன் இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷன் கரெக்டா வருது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த பீன்ற வேல்யூக்கு என்ன வேணாலும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனா 3 கொடுத்தீங்கன்னா வராது, ஏன்னா 3 - 2 போடும்போது 1ன்னு கிடைச்சிடும். ஸோ 1 வந்து என்ன, அது வந்து ஒரு பிரைம் நம்பரும் இல்லை, நான் பிரைம் நம்பர் காம்போசைட் நம்பரும் இல்லை ஓகேங்களா. 7 போட்டா கூட வராதுன்னு நினைக்கிறேன். 7 + 2 வந்து 9ன்னு போயிடும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது வேற என்ன நம்பர் போடலாம், 11 போட்டோம்னா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் நான் பார்த்த வரைக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது காம்பினேஷன் தெரியும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ p வந்து 5 வேணும், q வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ p - q, p - q ஓட வேல்யூ 3. அடுத்தது p + q = 7 ஓகேங்களா. இவற்றின் கூடுதல் சரிங்களா. அப்போ இதை ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணணும், ஏன்னா p - q பிரைம் நம்பரா கொண்டு வந்தாச்சு, p + q பிரைம் நம்பரா கொண்டு வந்தாச்சு சரிங்களா. அப்போ இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 7 + 3 வந்து 10, 10 + 2 வந்து 12, 12 + 5 வந்து 17. ஸோ இந்த 17 என்ன நம்பர், அதுவும் ஒரு பிரைம் நம்பர் தான் ஓகேங்களா. அது டிவிசிபிள் பை 5 கேட்டீங்கன்னா ஆகாது, டிவிசிபிள் பை 3 ஆகாது, டிவிசிபிள் பை 7 ஆகாது. அப்போ அது வந்து ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்ஸ் மீன்ஸ் என்ன, சேம் நம்பராலையும் அதுக்கப்புறம் 1ஆலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நீங்க இந்த p and q ஓட வேல்யூ எடுக்கிறதா கொஞ்சம் கரெக்டா பார்த்து எடுக்கணும். ஏன் அப்படி கரெக்டா பார்த்து எடுக்கணும்னா p - q and p + q இதுவும் வந்து பிரைம் நம்பரா வர மாதிரியான காம்பினேஷன் தான் நீங்க எடுக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 195. பாஸ்கல் முக்கோணத்தின் 6வது வரிசை என்ன, பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்ணலாம். என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஒரு 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ், அடுத்தது 2 பாக்ஸ் இருக்கும் சரிங்களா. இங்கேயும் வந்து 1 1ன்னு இருக்கும், அடுத்தது 3 பாக்ஸ் சரிங்களா. இங்க பாருங்க, இந்த லாஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே 1 1 தான் வரும். நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்க வேல்யூஸ் போடுற மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த நடுவில் இருக்கிற பாக்ஸ் மேல இருக்கிற எந்தெந்த பாக்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு இடத்துல கான்டாக்ட்ல இருக்கு, இங்க ஒரு இடத்துல கான்டாக்ட்ல இருக்கு சரிங்களா. அப்போ அந்த 2 பாக்ஸோட டோட்டல் வேல்யூ என்ன, 2. 1 + 1 2வா. அடுத்தது 4th பாக்ஸ். ஸோ 1 2 3 4 சாரி 5 வந்துருச்சு. இந்த லைன் வராது சரிங்களா. ஸோ 1 2 3 4 4 பாக்ஸஸ் வந்துருச்சா. ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் எப்பயுமே 1 தான் வரும்னு சொல்லிட்டேன். இப்போ சென்டர்ல பாருங்க, இந்த பாக்ஸ் வந்து எது எது கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாக்ஸ் கூட இந்த ஒரு பாக்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3. அடுத்து இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது கூட கான்டாக்ட்ல இருக்கு. இதோட டோட்டல் வேல்யூ 3 சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. அடுத்தது இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணா அது 2ஓட மல்டிபிளிகேஷன்ல போகும். அதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் 1 போட்டாச்சா. அடுத்தது பாருங்க, இப்போ இதுவும் கான்டாக்ட்ல இருக்கா. அப்ப என்ன பண்ணணும், இந்த பாக்ஸுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 சரிங்களா. அடுத்து இங்க பாருங்க, இதுவும் கான்டாக்ட்ல இருக்கு, இங்க 4. அப்ப இங்க என்ன வரும்னா இந்த பாக்ஸுக்கு இந்த பாக்ஸும் கான்டாக்ட்ல இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6 கிடைக்கும் ஓகேங்களா. இது வந்து எத்தனாவது ரோ, 1 2 3 4 5. நமக்கு வந்து 6th ரோ தேவை. 5 வரைக்கும் போட்டாச்சா. அடுத்து 6th ரோ போடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 6th ரோ. இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் 1 போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்கா 1 எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் போட்டுருங்க. இப்போ அடுத்தது இந்த பாக்ஸ் கூட எதெல்லாம் கான்டாக்ட்ல இருக்கு பாருங்க. இதுவும் கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட் பண்ணா 5 கிடைக்கும். அடுத்தது இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க, இந்த மேல இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸ் கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ 10. அடுத்தது இங்கேயும் இந்த 6ம் இந்த 4 நம்பரும் கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ 10. அப்போ இங்க அடுத்தது 5 வரும் ஓகேங்களா. இதுதான் வந்து 6th ரோவோட பாஸ்கல் ட்ரையாங்கிள் சரிங்களா. அப்ப என்ன வருது, 1 5 10 10 5 1. ஆப்ஷன் டில இருக்கக்கூடியது சரிங்களா. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா இந்த 6th ரோவோட டோட்டல் சம் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அப்போ டோட்டல் சம் வேல்யூ என்ன, 6th ரோன்னு இல்ல, 5th ரோவும் கேட்கலாம், 4th ரோவும் கேட்கலாம், 7th ரோவும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 20 30 32 வரும் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்க. இதோட ஆட் சம் வேல்யூ 1, இது வந்து 2, இங்க வந்து பாத்தீங்கன்னா 4, இங்க வந்து பாத்தீங்கன்னா 8, இதுல வந்து 16 வரணும்.
16 இதுல வந்து 32. ஸோ நமக்கு சம் வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபிஃப்த் ரோவா, ஸோ நீங்க 2 பவர், இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோட சம் வேல்யூ கேட்கறாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா 1 போட்டுருங்க சரிங்களா. அடுத்தது செகண்ட் ரோவோட சம் வேல்யூ கேட்கறாங்கன்னா 2 பவர் 1 சரிங்களா. தேர்ட் ரோ கேட்கறாங்கன்னா 2 பவர் 2, ஃபோர்த் ரோனா 2 பவர் 4 சரிங்களா. சாரி, இது வந்து 2 பவர் 3. ஃபோர்த் ரோனா ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 2 பவர் n மைனஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. இதான் அந்த சம் வேல்யூக்கான ஃபார்முலா. ஸோ சம் ஈக்குவல் டு பாஸ்கல் லாவுக்கு அந்த பாஸ்கல் ட்ரையாங்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ரோவுக்குமான சம் வேல்யூ கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா s ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. எஸ்னா ஒன்றும் இல்லை, சம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவுக்கான சம் வேல்யூ கேட்கறாங்க அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன 1ன்னு கொடுத்துக்கணும். அப்போ 2 பவர் 1 மைனஸ் 1னா 2 பவர் 0ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. எனிதிங் பவர் 0ட வேல்யூ என்னன்னா 1 சரிங்களா. அந்த 1 வந்துருச்சுங்களா. அடுத்தது செகண்ட் ரோவுக்கு கேட்கறாங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பவர் 2 மைனஸ் 1, 2 பவர் 1ன்னு வரும், 2ன்னு வரும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் இதே மாதிரி நீங்க சப்ஸ்டிட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. ட்ரையாங்கிளோட வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரோவுக்கு சம் வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 196. இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின் தான். நீங்க ஏபிசிடி எழுதி பார்த்து அதை நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. இதுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கான ரிலேஷன்ஷிப்பை அதை அப்ளை பண்ணி போடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 197 சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4000 ரூபாய்க்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க, அமௌண்ட் கேட்கல சரிங்களா. அப்போ 4000 5%. இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 5% வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அது இப்பதான் பார்த்தாலே தெரியுது ஓகேங்களா. பிளஸ் 5%. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் எஸ்ஐசி, அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் 2-3 பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதில் ஃபுல்லாக அந்த 5% தான் அதிகமாக இருக்கு. ஒரே ஒரு இடத்துல 6% இருந்துச்சு. இப்போ 5% ஆட் பண்ணா 10%னா 400. அப்போ அதில் பாதி தான் 5%. அப்போ 200 சரிங்களா. டிவைடட் பை 4000, சாரி ஆட் பண்ணா 4200. இது ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அந்த 4000ங்கிறது 4200 மாறி இருக்கும். அடுத்து ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு 5%, 10%னா 420. அதுல பாதி எவ்வளோ 210 சரிங்களா. அப்ப 4410. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா பிரின்சிபல் டோட்டல் அமௌண்ட் 4410ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் 4000 மைனஸ் பண்ணோம்னா 410ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க டோட்டல் பண்ணி தான் போடணும்னு இல்லை. அமௌண்ட் கேட்டா நீங்க மாதிரி இது வரைக்கும் டோட்டல் பண்ணி போடுங்க. இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருக்கு 200, அடுத்து இங்க ஒரு 210 இருக்குல்ல. இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணி கூட டைரக்டா நீங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இயர்ல இன்ட்ரெஸ்ட், இது செகண்ட் இயர்ல இன்ட்ரெஸ்ட். டோட்டல் ஆட் பண்ணா 410. கொஸ்டின் நம்பர் 198 சரிங்களா. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் கொஞ்சம் சரிங்களா. ஸோ நானே வந்து நெட்ல சர்ச் பண்ணி தேடி பார்த்தா எடுத்து போட்டேன். டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சரும் போட முடியல ஓகேங்களா. கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் இது. அந்த இடத்துல நம்மளால யோசிச்சிருக்க முடியுமானோ எனக்கும் தெரியல ஓகேவா. ஸோ இந்த 68 எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா சாரி இந்த 68ல இருந்து இந்த 60 எப்படி வந்திருக்குது அப்படின்னா 68 into 1 minus 8 சரிங்களா ஈக்குவல் டு 60. அடுத்தது செகண்ட் இந்த 60ல இருந்து 104 எப்படி வந்திருக்குன்னா 60 into 1.5 plus 14 ஓகேங்களா. அதாவது 8 கூட 6 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மல்டிப்ளை பண்ற வேல்யூ 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் 8ன்ற நம்பர் எடுத்துக்கிறாங்க. அது ஏன் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, இது ரீசனிங் ஓகேங்களா. அடுத்து இந்த 8 கூட 6 ஆட் பண்றாங்க. அப்புறம் இந்த மைனஸ் சைனை அடுத்தது பிளஸ்ஸா மாத்துறாங்க. அடுத்தது மைனஸ் பிளஸ் மைனஸ் கொண்டு போறாங்க. இது ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தான், இல்லைன்னு சொல்லல ஓகேங்களா. அப்போ 60 into 1.5 பண்ணோம்னா 90 plus 14 104. ஸோ அந்த 104 தான் இது. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா இந்த 104 2ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஓகேங்களா. ஏன்னா இங்க மைனஸ் பிளஸ் அடுத்து மைனஸ். அடுத்தது இந்த 8 கூட 6 ஆட் பண்றாங்க 14 கிடைக்குது. இந்த 14 கூட திரும்ப ஒரு 6 ஆட் பண்ணுங்க 20 கிடைக்கும் சரிங்களா. அப்போ 104 into 2 போட்டீங்கன்னா 208 கிடைக்கும். 208ல இருந்து 20 மைனஸ் பண்ணீங்கன்னா 188 கிடைக்கும் சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த 188 2.5ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 26 பண்றாங்க. ஸோ இதை பண்ணோம்னா நமக்கு இந்த 496 கிடைக்குது ஓகேங்களா. அடுத்தது இந்த 496 3ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் போட்டாச்சு. அடுத்தது மைனஸ் 26னா அப்போ 32. ஸோ பண்ணாங்கன்னா இந்த 1456ன்ற வேல்யூ கரெக்டா கிடைக்குது சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய ரோல அவங்க அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட். இப்போ அதே கான்செப்டை கீழே இருக்கிற ரோவுக்கு அப்ளை பண்ணி நம்ம எது வரைக்கும் போடணும் அப்படின்னா என்ன கேட்கறாங்கன்னா
பிளேஸ் ஆஃப் டி, இந்த டில என்ன வரும்னு கேட்குறாங்க. அந்த டி வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதே மாதிரி 42 into 1 minus 8 சரிங்களா. ஸோ 42 ஒன்னால மல்டிப்ளை பண்ணா 42 தான் கிடைக்கும். அதுல இருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா 34 ஓகேங்களா. அடுத்தது 34, அப்ப அந்த ஏன்ற இடத்துல 34 வரும். அடுத்து 34 into 105 plus 14 சரிங்களா. 34 into 105 நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 65 கிடைக்குது சரிங்களா. அடுத்தது இந்த 65 பியோட வேல்யூ என்னன்னா 65. அடுத்தது 65 into 2 மைனஸ் 20. ஸோ 130 வருமா, அதுல இருந்து 20 மைனஸ் பண்ணா 110. அப்ப சியோட வேல்யூ என்னன்னா 110. அடுத்தது 110 into 2.5 plus 26 ஓகேங்களா. என்ன வருதுன்னா 311 வருது சரிங்களா. அதுதான் சாரி 26 301 வருது ஓகேங்களா. ஆப்ஷன் ஏவில் இருக்கு பாருங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டஃப்பான கொஸ்டின் கேட்டுறாங்க, அதனால இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 199. தி நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வென்ஸ். இந்த தொடர் வரிசைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து ரீசனிங் கிடையாது. ஒன்னு பெருக்கு தொடர் வரிசையா இருக்கணும், இல்லைன்னா கூட்டு தொடர் வரிசையா இருக்கும் சரிங்களா. கூட்டு தொடர் வரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட மைனஸ் பண்ணணும், செகண்ட்ல இருந்து தேர்ட்ல இருந்து செகண்ட மைனஸ் பண்ணா வரக்கூடிய வேல்யூ ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது பார்த்தாலே தெரியுது வராதுன்னு சொல்லிட்டு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அடுத்தது கண்டிப்பா இது பெருக்கு தொடர் வரிசையா தான் இருக்கணும் சரிங்களா. செக் பண்ணிடலாமா. என்ன பண்ணணும், இது வந்து டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3, இது டேர்ம் 4 ஓகேங்களா. டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 ஈக்குவல் டு டேர்ம் 3 பை டேர்ம் 2 சரிங்களா. அதாவது முன்னாடி டேர்ம் வச்சு சாரி ஒரு டேர்ம் நீங்க ஏதோ ஒரு டேர்ம் எடுக்கணும். இப்போ டேர்ம் 4 எடுத்தா கூட அதுக்கு முன்னாடி டேர்மால அந்த டேர்ம் 4 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவும், ஸோ மற்ற இடத்துலயும் அதே கண்டிஷனை யூஸ் பண்ணும்போது அதே சேம் வேல்யூ கிடைக்கணும் ஓகேங்களா. இப்போ டேர்ம் 2ஓட வேல்யூ என்னன்னா 1/8 டிவைடட் பை டேர்ம் 1ஓட வேல்யூ 3/16 ஈக்குவல் டு டேர்ம் 3ஓட வேல்யூ 1/12 ஹோல் டிவைடட் பை 1/8 சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், ஹோல் டிவைட்ல இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டர் கொண்டு போனா தலைகீழா மாறிடும். ஸோ 1/8 into 16/3 ஈக்குவல் டு 1/12 into 8/1 சரிங்களா. ஸோ இது ஈக்குவல் வேல்யூ வரணும் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து பெருக்கு தொடர் வரிசை. அதை வச்சு நம்ம அடுத்த டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இதை கேன்சல் பண்ணா இங்க 2 வரும், இங்க 2 into 4 8, இங்க 3 into 4, அப்போ 2/3 ஈக்குவல் டு 2/3 வந்துருச்சு சரிங்களா. இப்போ கிடைச்சிருக்கு இதுல வேல்யூ 2/3. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காமன் ரேஷியோ, அதாவது ஆர்ன்னு சொல்லுவாங்க. R ஈக்குவல் டு 2/3. இப்போ இதே கொஸ்டின்ல ஏ வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ A ஈக்குவல் டு 3/16. நமக்கு ஏ எல்லாம் தேவையில்லை இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு, இந்த கேட்டிருக்கிற வேல்யூக்கு சரிங்களா. நான் சொல்றதுக்காக எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் 1/18 தேவை அப்படின்னா இந்த 2/3ஆல இந்த 1/18 மல்டிப்ளை பண்ணுங்க. 1/18 into 2/3 இதை கேன்சல் பண்ணா இங்க 9 டைம்ஸ் வரும். ஸோ 1/27. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னா 1/27 ஆப்ஷன் சி ஓகேங்களா. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் ஓகே. தி நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வென்ஸ் என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்பு 120க்கு அடுத்த உறுப்பு என்ன சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை இல்ல, கூட்டு தொடர் வரிசை இல்ல. இது வந்து ஒரு ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின் சரிங்களா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தொடர் வரிசை சீக்வென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இதுலயும் தொடர் வரிசை சீக்வென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க, ரெண்டுத்தையுமே தனித்தனி. ஏன்னா நான் சொல்லும் போது சீக்வென்ஸ் தொடர் வரிசை கொடுத்தா கூட்டு தொடர் இல்லைன்னா பெருக்கு தொடர்னு சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணாதீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் கூட்டு தொடரா பெருக்கு தொடர்னு கண்டுபிடிச்சிரு ட்ரை பண்ணுங்க. அப்படி அதுல ரெண்டு பேருமே அந்த கண்டிஷன் அப்ளை ஆகல அப்படின்னா கண்டிப்பா ரீசனிங் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 divided by 2 into 1, 1 divided by 1 into 2 போட்டுக்கோங்க, 2 into 3, அடுத்தது 1 divided by 3 into 4, அடுத்தது 1 divided by 4 into 5. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும், இங்க பாருங்க 1 2, அடுத்து 2 3, அடுத்து 3 4, அடுத்து 4 5, அப்போ 5 6. அப்போ 1 divided by 5 into 6 ஓட வேல்யூ 1 divided by 30 ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 200 கொஸ்டினுக்கான ஆன்சர். 200 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம நாளைக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டஃபா இருந்திருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அதே மாடல் ஏதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.